வெல்கம் டு மினி பிடிஎஸ் ஆர்மி OT7. இன்னைக்கு நம்ம வியர்டோ ஒன் ஷாட் கொரியன் பாய் லவ் முஸ்லீம் கேர்ள் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு மை கேர்ள் லுப்னா. ஹாப்பி பர்த்டே. ஸோ நீ கேட்டல அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போடுன்னு. ஸோ உனக்காக தான் இந்த வீடியோ. உன் பர்த்டே அன்றைக்கி கண்டிப்பாக இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகிடும். இந்த வீடியோவை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணு. ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த டே ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் எல்லா ஹாப்பினஸையும் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ இந்த டேயில் நீ நிறைய சந்தோஷமான விஷயங்களை பார்ப்பேன். ஓகேவா? அண்ட் கலை மச்சான், ஹாப்பி பர்த்டே. உன் பர்த்டேவே நான் மறக்க கிடையாது. ஸோ உங்கள் 2 பேருக்குமே வீ தான் பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் வீயை வச்சு ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் இயரும் இதே மாதிரி போட்டிருந்தேன். இந்த வருஷமும் உங்களுக்காக போடுறேன். ஸோ 2 பேருமே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் லாங் கேப் நான் அகைன் வீடியோ போடுறேன். பட் இதுக்கப்புறம் ரெகுலராலாம் போட மாட்டேன். எப்போவாது எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் எதுவும் இல்லை, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரியிலே பார்த்துக்கலாம். இப்போது நீங்கள் ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் உங்கள் ஸ்டடீஸ்க்காக சவுத் கொரியா போக போகிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் ஊரை விட்டே நீங்கள் வெளியே வர்றது. இது வரைக்கும் ஸ்கூலிங் எல்லாமே உங்கள் ஊரில் தான் முடிச்சிருப்பீங்க. இப்போ காலேஜ் போகிறதுக்காக தான் கொரியா போக போகிறீங்க. ஸோ அதுக்காக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கூட உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. எல்லாருமே உங்களுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் உங்கள் அம்மா மட்டும் கோவமாக நிற்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பக்கத்தில் போயிட்டு, ஏம்மா இப்படி கோவமாக நிற்கிற, அவ்வளோ தூரம் போக போகிறேன், கொஞ்சமாவது சிரிச்சுட்டே அனுப்பலாம்ல, நீ பண்ணுற வேலையை கொஞ்சம் சிரிச்சுட்டே வேறு அனுப்புவாங்களா, ஏன் இங்கே காலேஜே இல்லையா, அங்கே போய் தான் நீ படிக்கணுமா என்ன? அம்மா, அங்கே தான் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. அதுவும் அது இவ்வளோ பெரிய காலேஜ் தெரியுமா, அங்கே எல்லாருக்குலாம் கிடைக்காது. எனக்கு அந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கிறத நினச்சி நீ பெருமை பண்ணணும். ஆனால் நீ என்னடானா மூஞ்சி தூக்கி வச்சு நின்றுட்டுருக்க. உங்கள் அப்பாவும் பாவம் இல்லை, அவள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாள், இப்போயா சிரிச்சுட்டே அனுப்புனா என்ன, இப்படி போகும்போது நீ உம்முன்னு இருந்தீங்கன்னா பிள்ளைக்கு எப்படி போகும்போது அங்கே நிம்மதியாக இருக்கும். உங்கள் அம்மா சரி சரி, நான் ஒன்றும் சோகமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன், நல்லா போய் படிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடு, நீங்கள் சிரிச்சுட்டே ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறேன், உங்களெல்லாம் மிஸ் பண்ணுவேன்ல, அப்புறம் எப்படி என்னால் அங்கேயே இருக்க முடியும், கண்டிப்பாக திரும்பி ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன், ஓகேவா? 3 வருஷம் தான், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும்மா அப்படின்றீங்க. ஸோ ஃப்ளைட்டோட அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதனால் நீங்களும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. ஸோ இப்போ ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடீஸ்க்காக இப்படியெல்லாம் போவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இப்போ நான் கிளம்பிட்டேன். இதுக்கப்புறமே எல்லாம் புதுசாக இருக்க போகுது. பி ரெடி வையன் அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்களே பூஸ்டப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுறீங்க. ஸோ ஃப்ளைட் ட்ராவல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கிடுறீங்க. அங்கே உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணவங்களே அங்கே ஆளும் அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து போயிடுறீங்க. அங்கே ஒரு டாமில் தான் உங்களை ஸ்டே பண்ண வைக்க போகிறாங்க. அங்கே உங்களை விட்டுட்டு அங்கே இருக்க ரூல்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த ரூமெல்லாம் சுற்றி பார்க்குறீங்க. அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் இருக்க மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இன்னொரு பிளேஸில் உங்கள் திங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே வச்சு முடிச்சுட்டு அந்த பெட்டில் உட்காருங்க. அப்போ கரெக்டாக ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஒரு பொண்ணு வரா. நீங்கள் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவளும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் பெட்டில் உட்கார்றா. அவள் உங்களை பார்த்து, உங்கள் பேர் என்ன? அயன். உங்கள் பேர்? ஜெசி. ஜெசி உங்களை பார்த்தா இந்த ஊர் மாதிரி தெரியலையே. ஆமாம், நான் இந்தியா. ஓ, அங்கேருந்து இங்கே படிக்கிறதுக்காக வந்திருக்கியா? பரவாயில்லையே, எங்கள் காலேஜ் வெளிநாட்டிலலாம் ஃபேமஸாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே 2 பேரும் என்ன கோர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. 2 பேரும் ஒரே கோர்ஸ் தான் எடுத்திருக்கீங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா நைட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டின்னர் சாப்பிட்றதுக்காக 2 பேரும் போகிறீங்க. ஜெசி பயங்கரமாக பேசுகிறா. நீங்கள் கொஞ்சம் அளவாக தான் பேசுகிறீங்க. ஏன்னா புது பிளேஸ்னால உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. டின்னர்லாம் சாப்பிட்டு 2 பேருமே ரூமுக்கு வந்துடுறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ அங்கே இருக்க ஒரு விண்டோ பக்கத்தில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஜெசி உங்கள் பக்கத்தில் என்னாச்சு, ஃபேமிலி மிஸ் பண்ணுறியோ? லைட்டாக. இதான் ஃபர்ஸ்ட் டைமில். ஓ, எனக்கெல்லாம் பெருசாக இல்லைப்பா, நான்லாம் சின்ன வயசுலேருந்தே அடிக்கடி இப்படி தான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அவளை பார்க்குறீங்க. அவங்கள பார்த்து, தூங்கும்போது கூட இந்த தலையில் இருக்க ஷால் எடுக்க மாட்டியா? இல்லையே, எடுத்துடுவேன். இல்லை, இன்னமும் போட்டிருக்கே, அதனால் கேட்டேன். எப்போவுமே இப்படியே தான் இருப்பியா? ஏன் நல்லா இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லையே, இப்படி போட்டிருந்தா கூட நீ அழகாக தான் இருக்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. அவளும் சிரிக்கிறா. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். ஸோ 2 பேருமே கிளம்பி போகிறீங்க. நீங்கள் ஃபுல் கவரில் தான் இருக்கீங்க. அவள் நார்மலாக அங்கே இருக்க மாதிரி இருக்கா. அவள் உங்களை பார்த்து, போகலாமா? அது என்னாச்சு, ஏன்?
இல்லை, ஃபர்ஸ்ட் டைமில் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. எல்லோரும் என்ன வியர்டாக பார்ப்பாங்களா? ஏன்னா நீங்கள்லாம் இப்படி நார்மலாக இருப்பீங்க. பட் நான் மட்டும் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்ல. பார்க்குறவன் எப்படி பார்த்தா நமக்கு என்ன? நீ உனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி தான், அவ்வளோதான். யாராவது பேசுனாங்கன்னு வையேன், என்கிட்ட சொல்லு, தட்டி தூக்கிடலாம் அப்படின்றீங்க. அவள் சிரிக்கிறா. ஸோ அப்படியே வந்து 2 பேரும் போகிறீங்க. காலேஜில் பெருசாக யாரும் உங்களை கண்டுக்கலாம் இல்லை. ஸோ நார்மலாக 2 பேரும் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போனப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அன்றைக்கி வந்து பெருசாக எந்த லெசன்ஸும் எடுக்கல. சும்மா ஸ்டாஃப் எல்லாம் வந்து அவங்கள இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெகுலராகவே கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் ஜெஸிக்கும் பெருசாலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் 2 பேரும் தான் ஒன்றாவே சுற்றி தழுவீங்க. இப்படியே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க. அதாவது புர்கா போட்டிருக்கும்போது அந்த நோஸ் பீஸ் மட்டும் போடாமல் ஷால் மட்டும் போட்டிருப்பாங்க இல்லையா, ஃபேஸ் தெரிகிற மாதிரி. ஸோ அது மாதிரி வந்து போட்டுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இப்படியே வந்து நீங்கள் காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ஜெஸிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவள் வரலன்ட்டா. நீங்கள் மட்டும்தான் போகிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் காலேஜுக்கு தனியாக போகிறது. ஸோ நீங்கள் வந்து சைலண்ட்டாக அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஒரு கையில் வந்து புக்கு வச்சுருக்கீங்க, ஒரு கையில் வந்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்காம போயிட்டுருக்கீங்க. ஸோ சைட்லேருந்து ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து உங்கள் மேலே இடிச்சிடுறாங்க. அதில் வந்து உங்கள் ஃபோன் கீழே விழுந்துருது. அவங்க வேகமாக அந்த ஃபோனை வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஃபோனை வாங்கிட்டு உடஞ்சிருக்கான்னு பார்க்குறீங்க. அவங்க பாட்டு, இல்லை இல்லை உடையெல்லாம் இல்லை, நல்ல வேலை, சாரி, அது பசங்க துரத்திட்டு வந்தாங்களா, அதான் தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்றா. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து அந்த பையன் ஃபேஸையே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள பாட்டு, என்னாச்சு? ஆ, ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அவன், ஒயன் ஒரு நிமிஷம். நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. எப்பட்றா இவளுக்கு நம்ம பேர் தெரியும்னு. அவங்கக்கிட்ட வந்துட்டு, என்னென்னமோ புதுசாக யாரையோ பார்க்குற மாதிரி பார்க்குற? புதுசாக தானே பார்க்குறேன். இதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. என்ன? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் என்ன பார்க்குறியா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததில்லையே. ஹே, சீரியஸாக சொல்கிறியா? ஆமாம். ஹே வயன், நானும் உங்கள் கிளாஸ் தான். உனக்கு பின்னாடி பெஞ்சில் தான் நான் உட்காந்துருக்கேன். இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட லீவ் போட்டதே கிடையாது. எத்தனை டைம் உன்னை கிராஸ் பண்ணி அந்த சீட்டில் போய் உட்காந்துருப்பேன் தெரியுமா? நீ இன்னும் ஒரு டைம் கூட பார்த்ததில்லைன்ற. நீங்கள் உன்னை பாட்டு, சாரி, அது நான் ஜெஸி கூட பேசிகிட்டு இருந்திருப்பேன், அதனால் மேபி கவனிக்காமல் இருந்திருப்பேன். சூப்பர், சரி, ஓகே, இப்போ பார்த்துட்டல, இதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, என்னோடய பேர் வி. வியா? ம், பசங்கள்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஆ, இந்த பேர் மட்டும் நான் கேட்டிருக்கேன். கிளாஸில் அலறிட்டே இருப்பானுங்க என் பேரை சொல்லி, அதனால கேட்டிருப்பேன். ஓகே, நான் கிளாஸ்க்கு போகிறேன். சரி நில்லு, உன் கூட ஒரு பொண்ணு வருமே, அது வரலையா? இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் அவள் லீவ். ஓ, இப்போ தனியாக தான் புரியும் என்ன? ம், சரி வா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நடந்து வரான். நீங்கள் பாட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் துரத்திட்டு வந்தாங்க, நீங்கள் ஆளே காணும். அவனுங்க உன் ஃபோனை கீழே தள்ளி விட்டேன்ல, அப்பயும் ஓடிட்டானுங்க. எங்கே உன் ஃபோன் உடஞ்சிருந்தா அவனுங்கள்ட்ட காசு கேட்டு வேணும்ன்ட்டு தெரிச்சிட்டானுங்க அப்படின்றா. நீங்கள் சிரிக்கிறீங்க, நீயும் சிரிக்கிறான். ஸோ அப்படியே 2 பேரும் வந்து கிளாஸ்க்கு போயிடுறீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் சீட்டில் உட்காருறீங்க. வீ வந்து ஜெஸியோட ப்ளேஸில் உட்காடுறான். ஏன் நீங்கள் உங்கள் ப்ளேஸில் போய் உட்காரலையா? எப்படியும் ஃப்ரெண்டு வரல, நீ தனியாக தானே உட்காந்துருப்ப, நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன். இல்லை இல்லை, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே உட்காந்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் தனியாக இருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அட பரவாயில்லம்மா, இருக்கேன், உனக்கு என்ன, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் அப்படின்றாரு. ஸோ நீங்களும் விட்டுறீங்க. அப்படியே வந்து கிளாஸ் போகுது. ஆஃப்டர்நூன் போல் லன்ச் சாப்பிட்றதுக்காக கேன்டீன் போகிறீங்க. அப்போது உங்கள் கூடவே வராது. நீங்கள் பாட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை தேட மாட்டாங்களா? அதெல்லாம் தேட மாட்டாருங்க. ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோடய சேர்த்து அவனுங்களே வாங்கி சாப்பிட்ருவானுங்க. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. 2 பேரும் லன்ச் சாப்பிட்றீங்க. நீங்கள் ஃபுல்லாகவே உங்கள் கூட தான் இருக்காது. ஈவினிங் கூட உங்களை கொண்டுட்டு வந்து டாமில் அவர் தான் விட்டுட்டு போகிறாரு. அதை வந்து மாடியிலேருந்து ஜெஸி பார்த்துட்றா. போனதுக்கப்புறமா நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. உங்கள் ஃபேஸே செம்ம பிரைட்டாக இருக்குது. ஜெஸி பாட்டு, என்ன மேடம், ஒருத்தி வரலையே அப்படின்ற கவலையே கொஞ்சம் கூட உன் முகத்தில் இல்லை, நல்லா பளபளன்னு வரியே இன்றைக்கும் விட இன்னைக்கு. என்ன? ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போது சொல்ல மாட்டேன். ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏய், பொய் சொல்லாத. வரும்போது அந்த பையன் உன் கூட வந்து உன்னை இவ்வளோ தூரம் விட்டுட்டு போனான்ல, அதெல்லாம் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். என்ன, காலேஜில் சார் தான் ஃபுல்லாக கம்பெனி கொடுத்துருப்பார் போல். ஆ, ஆமாம், நீ வரலல்ல, ஸோ கூட உட்காந்தது. எப்படி? ஆ, என்கிட்டயே இப்போ வரைக்கும் நீ அளவாக தான் பேசுவ, அதுவும் ஒரு பையன்கிட்ட இன்றைக்கி பேசியிருக்க. எனக்கு உலகமே அழிஞ்சிருமோன்னு தோணுது. நீங்கள் அவள் ஷோல்டரில் அடிச்சுட்டு சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்களா தான் வந்து பேசினாங்க, ஸோ நானும் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களா? ஏய், நம்ம கிளாஸ் தானே அவனும், அவன் பேசு. அதெல்லாம் இல்லை, நான் அவங்க இவங்கன்னே பேசிக்கிறேன்.
என்னமோ சரி சொல் என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறா. நீங்களும் வந்துட்டு காலையிலேருந்து இப்போ வந்து விட்ட வரைக்கும் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவள் கேட்டு அப்போ நீ அவனை பார்த்ததே இல்லையாடி? ம். அடி பாவி! நான்லாம் அவனை எத்தனை டைம் பார்த்துருப்பேன் தெரியுமா? அழகான பையன் நம்மளை கிராஸ் பண்ணியெல்லாம் போவான். அப்போ எல்லாம் எவ்வளோ டைம் பார்த்துருப்பேன். நீ என்னடானா பார்க்கவே இல்லைன்ற. ஏன் ஜெஸியை பார்த்து என்ன பண்ணுறது, வந்த நாள்லேருந்து எப்போ பாரு உன்கிட்டயே பேசி பேசி உன் முகத்தவே பார்த்து பார்த்து பழகிட்டேன். ஸோ அந்த கிளாஸில் என்ன தான் அவ்வளோ பேர் இருந்தாலும் நான் எப்போ உன்னை மட்டுமே தானே பார்த்துட்ருப்பேன். அதான் எனக்கு வேறு யாரும் தெரில போல். ஜெஸி அவளை பார்த்து நல்லா சமாளிக்கிற, சரி விடு, அதான் இன்றைக்கி பார்த்துட்டேன், பேச வேற செஞ்சுட்டேன், சரி சரி அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அவளை பார்த்து என்ன சரி சரி, உன்ன மாதிரி அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவ்வளோதான் சரியா? சரிங்க மேடம் நம்பிட்டேன், இன்னும் 2.5 வருஷம் இருக்குல்ல பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சரி நீ சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேன். ஃபீவர்னு சொன்னேன், அதெல்லாம் காலையிலே சரியாயிடுச்சுடி, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், சரி வழியாக வெளியே போகலாம் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கிளம்பிடுறீங்க. நைட் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றிட்டு ரிட்டன் வந்து டாமுக்கு வந்துடுறீங்க. இப்போ வந்து வி சைட் பார்க்கலாம். வி வந்து பாய்ஸ் டாமில் இருக்காரு. ஸோ அங்கே வந்து பெட்டில் வி உட்காந்துருக்காரு. ஆப்போசிட் பெட்டில் வந்து ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 4 பேர் வந்துட்டு ஜேகே, ஜிமன், அப்புறம் ஷுஹா, ஹோபி. ஷுஹாவும் ஹோபியும் சீனியர், ஜேகேவும் ஜிமனும் வந்துட்டு கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ 4 பேரும் வந்து ஒன்றா உட்காந்துருக்காங்க. வி பார்த்து ஏன்டா இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி எனக்கு ஏதாவது கேட்கணுன்னா கேட்டாவது தொலைங்க. ஜேகேன்ட்டு காலையில் போய் அந்த பொண்ணை இடித்தேன், அதுக்கப்புறம் நாங்களும் நீ வருவேன்னு பார்க்குறோம், ஆனால் நீ எங்கள் பக்கம் வரவே இல்லை, சாயந்தரம் வரைக்கும், ஏன் கிளம்பி வரும்போது கூட அந்த பொண்ணை விட்டுட்டு தான் வர, ஒரே நாள் அவள் அப்படி என்னடா பண்ணா உன்னை? வி வந்துட்டு அவங்க 4 பேரையும் பார்த்து இதை உங்ககிட்டலாம் சொல்லாமல் மறைச்சது தப்பு தான், நான் வேணா இன்றைக்கி சொல்லிட்டுமா? சொல்லி தொலை, இன்னும் லேட்டாக சொன்னால் உன்னை நாங்கள் கொன்னேருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வீண்ட்டு இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அப்படியே தரையை பார்க்குறாரு. காலை வந்து தரையில் வச்சு தேய்ச்சிட்டு இருக்காரு. ஜிம்மன் பட்டு டீ கருவ முடிச்சவனை என்னடா பண்ணிகிட்ருக்க? ஜிக்கின்ட்டு டீ இவன் வெக்கப்படுறான் போலடா அப்படின்றாரு. சுகா அண்ணே லவ் வந்துட்டாலே இப்படி தான், என்னென்னமோ வித்தியாசமாக பண்ணுவானுங்க, நான் தூங்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்துக்கிறாரு. ஹோபின்ட்டு டே லவ்வெல்லாம் பண்ணுவியாடா நீ? ஜேகே உடனே விய பாட்டு அட பாவி, அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டு அந்த பொண்ணு உட்காந்து பெஞ்சுக்கு பின்னாடி பெஞ்சில் உட்காரலான்னு அவ்வளோ வாய் பேசுனியா? இப்போ தானே தெரியுது நீ போட்ட பிளானு அப்படின்றாரு. ஹோபின்ட்டு சரி அதெல்லாம் விடுங்கடா, நீ சொல்லு எப்படி உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிச்சு? வீன்ட்டு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டே நம்ம காலேஜ்குள்ளே போனோம்ல, ஸோ கிளாஸ்க்குள்ளே போகும்போது கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, ஆனால் எல்லோரும் அப்படியே சும்மா ஸ்டைலாக அப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா, அதுவும் அந்த கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அந்த கண்ணில் இன்னமும் இருக்குது, அதை பார்த்தப்பவே எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. ஆனால் எவ்வளோன்ட்டு கண்ணை பார்க்க முடியும்? அதான் சரி ஓகே பின்னாடி பெஞ்சில் உட்காந்தா எப்படி இருந்தாலும் அவகிட்ட பேசியெல்லாம் நினச்சி போய் உட்காந்தேன். ஆனால் 6 மாதமாக என்னால் அவகிட்ட பேசவே முடியலை. ஜிகேன்ட்டு அப்போ சார் கண்ணை பார்த்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படி தானே? அப்படி தான் வச்சுக்கோ ஏன் அப்படின்றான். ஜிமன்ட்டு ஓஹோ அப்போ சாருக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படி தானே? அப்படியே தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே போல் காலேஜுக்கு வந்துட்டு நீங்களும் ஜெஸியும் தான் போகிறீங்க. அங்கனக்குள்ளே வந்து வி, ஜேகே, ஜிமன் 3 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து வியை பார்த்து ஒயன் வந்துட்டா அப்படின்னு சொல்கிறான். வி உடனே வேகமாக திரும்பி பார்த்துட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் அதை பார்த்து வராண்டி, வந்தா என்ன பேசு, நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக பேசினல்ல, இன்றைக்கி இன்னும் வராண்டின்னு பயப்படுற அப்படின்னு சொல்கிறா. வி வந்துட்டு ஹாய் ஒயன். ஹாய். வி ஜேசியை பார்த்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அதுக்குள்ளே சரியாயிட்டியா? ஜேசி வியை பார்த்து ஏன் நான் ஒரு வாரம் வராமல் இருந்தால் அந்த ஒரு வாரமும் நீ இவ கூடயே சுற்றலான்னு பார்த்தியா என்ன? சேச்சே அப்படிலாம் இல்லை, இவ்வளோ சீக்கிரம் சரியாயிட்டியே அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் கேட்டேன். நீங்கள் கேட்ட விதத்துலேயே சார் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறா. ஒயின்ட்டு ஏண்டி இப்படி பேசுகிற, அமைதியாக இரு, நீ தான் அமைதியாக இருக்கணும், என்ன அமைதியாக இருக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடக்கிறீங்க. வி உங்கள் கூட வராது. ஸோ அதுக்கப்புறம் ஜேகே ஜிமனும் வந்துடுறாங்க. அவங்க 3 பேரும் பேசிகிட்டே வராங்க. நீங்கள் 2 பேரும் சைலண்ட்டாக போய் கிளாஸில் உட்காந்துடுறீங்க. அவங்க 3 பேரும் வந்து பின்னாடி உட்காந்துடுறாங்க. அன்றைக்கி கிளாஸ் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஈவினிங் போல் கிளாஸ்லாம் முடிஞ்சு கிளம்புறதுக்காக பேகெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜேகேன்ட்டு ஜெஸி இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் 3 பேரும் வெளியே போகலான்னு இருக்கோம், நீங்கள் 2 பேரும் வரீங்களா? நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம். ஜிமனும் உங்களை பார்த்துட்டு ஆமாம்ப்பா செம்ம ஜாலியாக இருக்கும், நம்ம 5 பேரும் சேர்ந்து போகலாம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜெஸி வந்து உங்களை பார்க்குறா. நீங்கள் அவளை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அவள் என்ன போகலாமா வேண்டாமா?
நீங்கள் வந்துட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்றீங்க. ஜெஸியும் திரும்பிட்டு ஓகே போகலாம், எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ரெடியாக இருங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கிளம்பிடுறீங்க. 2 பேருமே வந்து டாமுக்கு போயிட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு கரெக்டாக 6 மணி போல் கீழே வரீங்க. ஆல்ரெடி பாய்ஸ் 3 பேருமே நின்றுட்டுருக்காங்க. அப்படியே 5 பேரும் கிளம்பிடுறீங்க. ஒன்றா வந்து நடந்து தான் போயிட்டுருக்கீங்க. ஜிமினும் ஜேகேவும் பயங்கரமாக பேசிக்கிட்டு விளாண்டுட்டு அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் 3 பேரும் வந்து சைலண்ட்டாக தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இந்த ஃபுட்டெல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருக்கீங்க. ஒயனுக்கு வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டு இது என்ன அது என்னன்னு கேட்டுட்ருக்கா. ஜெஸி வந்து எல்லா பேரையும் வந்து சொல்லிகிட்ருக்கா. வந்து ஜெஸி பட்டு ஜெஸி ஆ உன்னை அங்கே ஜேகே கூப்பிட்டான், நீ போய் என்னன்னு கேட்டு வாயேன். என்ன கூப்பிட்டானா? ஆ ஜெஸி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறா. ஒயன் பட்டு எதுக்கு அவளை கூப்பிட்டான்? சும்மா கூப்பிட்டான். சரி உனக்கு என்ன கேட்கணும்னு சொல்லி நான் அது எல்லாமே உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒயன் வந்துட்டு இல்லை வேண்டாம், நான் ஜெஸி வந்ததுமே கேட்டுக்கிறேன். ஏன் அவன் மட்டும் தான் கரெக்டாக சொல்வாளா? நான்லாம் தப்பு தப்பாவா சொல்வேன்? அப்படி இல்லை. சரிவா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அது பேரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் அதெல்லாம் வாங்கி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க 3 பேரும் வந்துடுறாங்க. வந்த பின்னாடி ஜெஸி வந்து வியை பார்த்து முறைச்சிட்டே இருக்கா. நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிடுறீங்க. நோட் பண்ணிட்டு ஜெஸி கையை பிடிச்சி ஒரு 2 ஸ்டெப் வேகமாக முன்னாடி போயிட்டு ஏண்டி வியை முறைச்சிட்டே இருக்க? நான் முறைக்கலையே, சும்மா பார்த்தேன். மேபி உனக்கு நான் பார்க்குறதே முறைக்கிற மாதிரி தெரியுதோ என்னவோ. அப்படியா? அப்போ நீ முறைக்கலல்ல? சேச்சே, நான் ஏன் போய் அவனை முறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நீங்களும் ஓகேன்னு. ஸோ அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு நைட் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஷாப்பில் வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்களும் ஜெஸியும் வந்து ஒரு சைடு உட்காந்துருக்கீங்க. அவங்க 3 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. ஸோ ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. எல்லா ஃபுட்டுமே வந்துடுச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஃபுல்லாக ஒன்றா சுற்றிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ நார்மலாக பேசிவிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து கிளம்பிடுறீங்க. கிளம்புனதும் வந்துட்டு நீங்கள் ஜெஸி அதுக்கப்புறம் 3 பேரும் வந்து ஒன்றா நடந்து போகிறீங்க. ஜிமுனும் ஜேகேயும் பின்னாடி வராங்க. ஜிமுன்ட்டு ஜெஸி ஒரு நிமிஷம். 3 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. ஜிமுன்ட்டு ஜெஸியை மட்டும் தானடா கூப்பிட்டேன், நீங்கள் 2 பேரும் ஏன் நிற்கிறீங்க? நீங்கள் 2 பேர் நடங்க அப்படின்னு சொல்கிறான். ஜெஸி போயிட்டு என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு? ஏன் டென்ஷன்? கூல். டேய், எனக்கு நல்லா தெரியுது நீங்கள் 3 பேரும் எதுக்கோ சேர்ந்து பிளான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இப்போ மட்டும் என்கிட்ட பிளானை சொல்லலை, நான் நாளையிலேருந்து ஒயன்கிட்ட சொல்லி உங்ககிட்டலாம் பேச வேணான்னு சொல்லிடுவேன். ஜிகேன்ட்டு அடி பாவி, இவ்வளோ பெரிய வில்லியா நீ? ஆமாம், நான் வில்லி தான். ஒழுங்காக சொல்லு, என்ன பிளான் பண்ணுறீங்க? ஜிமன்ட்டு உனக்கே தெரிஞ்சிருக்கும், வந்து ஒயனை லவ் பண்ணுறான். ஸோ அவங்க 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வச்சிடணும். அதை ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வெளியே வரலாங்கிற பிளானே. தெரியுது. அப்புறம் என்ன, நீயும் பையன் கூடவே போகாமல் எங்கள் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ என்னை கூப்பிட்டேன். அப்போ அப்படியே அவன் ஜேகே கூப்பிட்றான்னு சொன்னதும் அதுக்கு தான் இல்லை ஜேகேன்ட்டு. ஆமாம் ஜெஸி ஒன்னே பார்க்க கொஞ்சம் நல்ல பையனாட்டு இருக்கான், அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஏதாவது கெட்ட பையன் இல்லைன்னா அவன் ஒயனை கஷ்டப்படுத்துகிறான், இது மாதிரிலாம் ஏதாவது தெரிஞ்சதுன்னு வையன், உங்கள் 3 பேர்த்தையும் நான் உண்டுலன்னு பண்ணிடுவேன். சரியா? ஜேகேவும் ஜிம்முனும் வந்து அட்டென்ஷனில் இருந்து சல்யூட் பண்ணிட்டு ஓகே அப்படின்றாங்க. ஜெஸி உடனே வந்துட்டு சிரிச்சுட்டு சரி போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கூடயும் பேசிட்டு வரா. முன்னாடி நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயிட்டீங்க. ஸோ 2 பேரும் பேசிக்கலாம் இல்லை, சைலண்ட்டாக தான் போயிட்டுருக்கீங்க. உங்ககிட்ட வந்துட்டு அயன், உனக்கு எதனால் இங்கே வந்து படிக்கணும்னு ஆசை வந்தது? இங்கே தான் வரணும்னு ஸ்பெசிஃபிக்காலாம் எனக்கு ஆசை இல்லை. நான் சும்மா ஃபாரினில் நிறைய கண்ட்ரியில் நிறைய காலேஜில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். ஸோ அதில் ஒரு 3 காலேஜில் தான் எனக்கு கிடச்சிச்சு. அந்த 3 காலேஜில் இந்த ஊர், இந்த காலேஜ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது ஃபோட்டோஸில் பார்க்க. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கேயும் அப்படி தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஓ ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் வியும். அப்படியே வந்து டாம் கிட்டே வந்துட்டீங்க. அவங்க 2 பேரையும் விட்டுட்டு அவங்க 3 பேரும் கிளம்பிடுறாங்க. நீங்கள் 2 பேரும் ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஒயன் வந்து உங்களை பார்த்து எதுக்காக ஜிமுனும் ஜேகேயும் உன்னை அப்பப்போ கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்க? ஜெஸி வந்து அவளை பார்த்து தெரியல, என்னமோ சும்மா கூப்பிட்டு பேசினாங்க, நானும் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன், தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, ஸோ எதாவது பேச வேண்டியது தான், உன்னை மாதிரி அமைதியாகவே என்ன ஆகுமா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளை முறைக்கிறீங்க. வந்துட்டு சரி சும்மா தான் சொன்னேன், சரி தூங்கு, நாளைக்கு காலேஜ் போகணும்ல அப்படின்றா. ஸோ அப்படியே 2 பேரும் வந்து தூங்கிடுறீங்க.
இப்படியும் உங்கள் காலேஜ் டேஸ்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாகுது. நீங்கள் 2 பேரும் மட்டுமா ஒரு 6 மந்த்தா சுத்திட்டு இருந்திருப்பீங்க. பட் இப்போ வந்துட்டு உங்கள் கேங் ஆட்டம் ஆயிட்டீங்க. நீங்க இப்போ 5 பேருமே வந்து எங்கே போனாலும் ஒண்ணா போறது வரது அந்த மாரி காலேஜ் ஃபுல்லாவே 5 பேரும் தான் ஒண்ணா சுத்திட்டு இருப்பீங்க. பட் இதுவரைக்குமே உங்கள லவ் பண்றாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாரி வந்து உங்கள ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுற மாரிலாம் காமிச்சுக்கவே மாட்டாரு. மேக்ஸிமம் அவர் உங்ககிட்ட தனியா ஏதாவது பேசுவார் அவ்வளோதான். அதுவும் பொதுவா ஃபேமிலி பத்தி, ஃப்ரெண்ட்ஸ் பத்தி இந்த மாரி தான் பேசுவாரு. ஸோ உங்களுக்கும் பெருசாலாம் வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதே இல்ல. ஸோ இப்படியே வந்து அந்த 3 இயர்ஸ் காலேஜும் முடிய போகுது. இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க. ஃபைனல் இயர்னால உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து குரூப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் 5 பேரும் தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக வந்து இந்தியா கிளம்பிட்டுருக்கீங்க இன்றைக்கி. அங்கே வந்து ஒரு 1 மந்த் வந்து ஸ்டே பண்ணி தான் ப்ராஜெக்ட் ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி ஆல்ரெடி அவங்களுக்குலாம் தனியாக ஸ்டே பண்ணுறதுக்காக பாய்ஸ் 3 பேர்த்துக்கும் சின்னதாக வந்து ஒரு வீடு பார்க்க சொல்லியிருப்பீங்க. ஜெஸ்ஸியை வந்து உங்கள் கூடவே உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே அங்கேயே ரெடி ஆகிடுச்சு. இங்கேருந்து நீங்களும் கிளம்பி போயிட்டீங்க. உங்கள் அப்பா தான் வந்து உங்கள் எல்லாரையும் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்தப்பவே நைட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ எல்லாருமே தூங்க போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் பாய்ஸ் 3 பேரும் எழுந்திரிச்சிட்டு சும்மா அந்த வீட்டை வந்து இப்போ தான் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இங்கே நீங்களும் ஜெஸியும் வந்து உங்கள் ரூமில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம். வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. உங்கள் ஊர் வந்து வில்லேஜும் கிடையாது, சிட்டியும் கிடையாது, ஒரு மீடியமான பிளேஸ். ஸோ அப்படியே வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மன் வந்து ஷோல்டரில் கை போட்டு, "ஏன்னா மச்சான், உங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க, அதனால ஊர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கியோ?" "ஆமாண்டா, ஃப்யூச்சரில் நிறைய டைம் நான் இங்கே வர வேண்டியிருக்கும்ல, அதான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன்" அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு, "பாரு பாரு, நல்லா பாரு. அவங்க அப்பா ஒரு வேளை அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வையேன், நீ இங்கே தான் வந்துட்டு அவளை கட்டி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ." "நாடா, அவகிட்டயும் இன்னும் சொல்லலை, அதுக்குள்ளே அவங்க அப்பாவே ஒத்துக்க மாட்டாருன்ற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்க?" "இல்லை மச்சான், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கெல்லாம் அவ்வளவா லவ்க்கு சப்போர்ட்லாம் கிடையாதான். ஒரு சிலர் சப்போர்ட் பண்ணுவாங்களாம், ஒரு சிலர் மேக்ஸிமம் அகென்ஸ்டாக தான் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால சொன்னேன்டா" அப்படின்னு சொல்கிறாரு. "நீ ஒருத்தன் போதும்டா என்னை அப்படியே ஆஃப் பண்ணுறதுக்கு, வந்து தொலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. அன்றைக்கி ஆஃப்டர்நூன் போல் எல்லாருமே வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போயிட்டு தனித்தனியாக வந்துட்டு அங்கே இருக்க விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறது அது மாதிரிலாம் வந்து நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவும் ஜெஸி ஜிமன் 3 பேரும் போயிருக்காங்க. நீங்களும் வியும் வந்து தனியாக தான் போயிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நிறைய பிளேஸ் தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு கிட்ட காமிச்சிட்ருக்கீங்க. ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு உங்ககிட்ட அப்படியே பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அவங்க 3 பேர் கூட வந்துட்டு நீங்கள் உங்கள் தம்பியை வந்து அனுப்பியிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் போல் நீங்கள் வந்து இந்த சந்தை மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் போகிறீங்க. வந்து உங்கள் பேக் சைடில் தான் நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் வந்து சுடி தான் போட்டுட்டு ஷாலை மட்டும்தான் அப்படியே ஹெட்டில் வந்து போட்டிருப்பீங்க. வந்துட்டு கொஞ்சம் பேக்கில் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டாரு. உங்களையும் அப்படியே வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு டேர்ன் பண்ணுறீங்க. உங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறாரு. நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, "ஏன் இவ்வளோ பொறுமையாக வர? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வா." உங்ககிட்ட வந்துட்டு, "உங்கள் ஊர் செம்மையாக இருக்குது. எனக்கு எல்லாமே இங்கே புதுசாக இருக்குது. அப்படியே வேறு ஒரு உலகத்துக்குள்ளவே வந்த மாதிரி இருக்குது" அப்படின்றாரு. நீங்கள் சிரிச்சுட்டு, "சரி சரி வா, அங்கே பார்த்தியா ஒரு கடை இருக்குது, அங்கே போய் நம்ம பானிபூரி சாப்பிட்லாம். உங்கள் ஊர்லலாம் நீ இதை டேஸ்ட் பண்ணியே இருக்க மாட்டேன், செம்மையாக இருக்கும் தெரியுமா" அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து உட்கார்றாரு. நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்து உட்காந்துட்டீங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. வந்து உங்களை அப்படியே கண்ணிமிக்காமல் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்து, "ஏன் நீ என்னை இப்படி பார்த்துட்ருக்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா" அப்படின்றீங்க. சிரிச்சுட்டே, "அயன், நான் உன்கிட்ட சொன்னேன்ல." "என்ன சொன்னேன்?" "அதான் உங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து எனக்கு ஒரு புது உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குன்னு." "எனக்கு பெர்மனெண்ட்டாக இந்த உலகத்துலேயே ஒரு ஆளாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது." "அவ்வளோதானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிவிடு, ஓகேவா? நீ நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்ம இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுவோம். எல்லோரும் சேர்ந்து இங்கேயே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ நீயும் இங்கே ஒரு ஆளாக இருக்கலாம்ல" அப்படின்றீங்க. வீண்ட்டு, இருக்கலாம். "சரி சாப்பிடு" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு, "இன்னும் இவ்வளோ காரமாக இருக்குது." "ஐயோ, சொல்ல மறந்துட்டேன், எல்லாம் காரமாக தான் இருக்கும்." "சரி சரி, நீ சாப்பிட்ட வரைக்கும் போதும், நான் உனக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே ஒரு கடையில் போய் சோன் பப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. வந்து அதை சாப்பிட்டு, "இது நல்லா இருக்கே" அப்படின்றாரு. நீங்கள் சாப்பிட்டு வேணும்னா இன்னும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பானிபூரியும் நீங்களே சாப்பிட்டுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துடுறீங்க.
வி வந்துட்டு பாய்ஸ் கூட ஸ்டே பண்ணியிருக்க அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. நீங்களும் ஜெஸ்ஸியும் வந்து பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜெஸ்ஸி வந்து அங்கே நடந்தது பார்த்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் அப்போ அப்படியே வந்து அவளை பார்த்துருக்கீங்க. அவங்கள பார்த்து ஏன் இப்படி பார்த்துட்ருக்க, எதையாவது யோசிக்கிறியா என்ன? ஆமாம். என்ன? நீங்கள் வந்து வி சொன்னதை சொல்கிறீங்க உங்களை பார்த்து. அடி பாவி, அவன் அப்படியா சொன்னா? ம். உனக்கு புரியவே இல்லையா? என்ன? இங்கே ஒரு ஆளாக இருக்கணும்னு சொன்னால் சரி நானும் வான்னு சொன்னேன். நீங்களும் அதே மாதிரி வந்துருங்க அப்படின்றீங்க. ஜெஸ்ஸி உங்களை பார்த்து ஐயோ மக்கு மக்கு மக்கு, அறிவு இருக்கா இல்லையா? அவன் உன்கிட்ட இன்டைரக்டாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கா. என்ன? ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கானா? ஆமாண்டி. அவன் இங்கே வரணும்னு சொன்னதோட ரீசன் பிஸ்னஸ் பண்ணி இங்கே வரணும் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருக்கணும்னு சொல்லியிருக்கான். உனக்கு புரியவே இல்லையா? நீங்கள் அவளை பாட்டு இல்லடி எனக்கு புரியவே இல்லை. டியூப்லைட் டியூப்லைட். ஆனால் சரி விடு, அவன் சொல்லிட்டான். அவனுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ண போகிற? நீங்கள் அவளை பாட்டு ஐயோ எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சுது அவ்வளோதான், என்னை முடிச்சிடுவார் அப்படின்றீங்க. அவங்கள பாட்டு உங்கள் அப்பா விடு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு என்ன தோணுது, நீ அதை மட்டும் சொல்லு. வி கிட்டத்தட்ட 3 வருஷமாக தெரியும். அவன் கூடவே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், எல்லாமே இருக்கும். அவன் கேரக்டர் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். உனக்கு அவனை பிடிக்குமா பிடிக்காதா? இந்த 2ல் ஒன்று மட்டும் எனக்கு சொல்லு. நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. அவங்கள பாட்டு சொல்லுடி. எனக்கு வியை பிடிக்கும். எப்போலேருந்து பிடிக்கும்? எப்போவா? ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தேன்னு சொன்னேன்ல, அவன் வந்து என்னை இடிச்சான்ல, அன்னைக்கு அப்போலேருந்தே எனக்கு அவனை பிடிக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கூட அப்பியரன்ஸ் வச்சு தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவன் நம்மக்கிட்ட பேசினது, பழகுனது, ப்ரொடெக்ட் பண்ணது, பார்த்துக்கிட்டது, இதெல்லாம் வச்சு வச்சு எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி அவன் சொன்னப்போ எனக்கு அவன் இதை மீன் பண்ணி தான் சொல்கிறான்னு புரியவே இல்லை. ஆனால் எனக்கு பிடிக்குங்கிறது எனக்குள்ளே மட்டுமே இருக்கணும்னு நினச்சேன். ஏன்? ஏன்னா என் வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஃபாரின் பையனை மாப்பிள்ளையாக ஒத்துக்கவே மாட்டாங்க. அதனால தான். ஏய் லூஸு, இப்போல்லாம் எவ்வளவோ விஷயம் மாறிடுச்சு. ஒருவேளை அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா? பண்ணிக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். நீ விடு பேசாமல். ஐயோ நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட சொல்லி என் தூக்கமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. அவள் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு உனக்கு தான் அவனை பிடிக்கும்ல, பேசாமல் நாளைக்கு நீ ஓகே சொல்லிடு. ஜெசி கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம குறியாக போயிட்டு பேசிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு அது புரியாத மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறீங்க. ஸோ அவளும் அமைதியாயிடுறா. இங்கே திவி வந்து நடந்ததெல்லாம் வந்து ஜேகே ஜிமன்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஜேகே பாட்டு என்னடா இவ்வளோ நல்லா சொல்லியிருக்கா, அவளுக்கு புரியலையா? எனக்கு அவளுக்கு புரிஞ்ச மாதிரி தெரிலடா. அவள் இன்னுமே இந்த ஃப்ரெண்ட் ஜோன்லேயே தான் வச்சுருக்கா போல். ஜிமன்ட்டு இருக்கும். சரி விடு, கொஞ்சம் டைம் ஆகும். மேபி அவளாக யோசிச்சானா அவளுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இப்படியே வந்து டேஸ் எல்லாம் போகுது. நீங்கள் அது தெரியாத மாதிரியே காட்டிக்கிறீங்க. வியோ உங்ககிட்ட அப்படி ஒரு விஷயத்த சொன்ன மாதிரியே இல்லாமல் நார்மலாக இருக்காது. அப்படியே ஒரு 1 மந்த் முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் ரிட்டன் எல்லாருமே வந்து கொரியா வந்துட்டீங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கான பிபிடியெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாருமே மாற்றி மாற்றி நின்று வந்து பேசிகிட்ருக்கீங்க. அந்த பிபிடியை வந்து ஜிம்மன் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அதை வி தான் ரெடி பண்ணியிருந்திருப்பார். ஸோ பிபிடி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அதில் இடையில வந்து நீங்கள் போயிட்டு இருந்த அந்த ஸ்ட்ரீட்டை வந்து வி பிக் எடுத்ததெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பிக்லேயே பார்த்தா இடையில டக்குன்னு வந்து உங்கள் பிக்கும் வருது. அங்கே இருக்க எல்லாருமே அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. உங்கள் டீமுக்கு அது கம்ப்ளீட்டாக ஷாக்காக இருக்குது. எல்லோரும் வியை பார்க்குறீங்க. வீக்குமே அந்த பிக் எப்படி வந்தது, எப்போ வச்சாருனே தெரியல. அவரும் வந்து சைலண்ட்டாக இருக்காரு. சுஜிமன் வந்து டக்குன்னு அதை மாற்றிடுறாரு. அப்படியே அதை ஃபுல்லாக வந்து கொடுத்து முடிச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து அமைதியாக இருக்கீங்க, மற்ற எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமன் வந்து வியை பாட்டு என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. நீங்கள் வியை பாட்டு பிபிடி நீ தானே ரெடி பண்ண? பார்த்து பண்ண மாட்டியா? அவ்வளோ பெரிய ஃபோட்டோ அப்படியே வந்து நிற்குது. ஒரு டைம் செக் பண்ணி எத்தனை டைம் சொன்னேன், கேட்கவே மாட்டியா வி நீ? வீண்டு இல்லைவா சாரி, நான் அது வரும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலை. மேபி கவனிக்கலை போல், சாரி அப்படின்றாரு. நீங்கள் சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ் டேஸ்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிராஜுவேஷன். உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் வரல, பிகாஸ் ரொம்ப லாங் அப்படிங்கிறதுனால. நீங்கள் எல்லோரும் கூடயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜெஸ்ஸி வந்து உங்களை கூப்பிட்றா. நீங்களும் வந்து அவ கூட போகிறீங்க. அவங்கள பாட்டு இப்படி சொல்ல போகிற, இன்றைக்கி தானே சொல்ல போகிற? ஆமாடி இன்றைக்கி தான் சொல்லலான் இருக்கேன். ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. எதுக்கு பயம்? வி கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான். எனக்கு தெரியும் அவன் அக்செப்ட் தான் பண்ணுவான்னு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே பாரு வயன், இப்போதைக்கு நடக்கிறத மட்டும் பேசு, அதுக்கப்புறம் நடக்கிறத அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிடுறீங்க.
இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு, "வி இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இன்னும் 1 வீக்ல அவ இந்தியா போயிடுவா. தயவு செஞ்சு இன்னைக்கே சொல்லிடு ஓகேவா?" வீன்ட்டு, "சரிடா சரிடா சொல்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் வந்துடுறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் வந்துட்டு, "ஏய் காலேஜ் டெரஸ்க்கு போவோமா?" "எதுக்குடா?" "சும்மா தான். நம்ம அடிக்கடி அங்கே தானே போவோம். வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டெரஸ்க்கு போயிடுறீங்க. முன்னாடி வந்துட்டு வி போகிறான், பின்னாடி ஒயன். அதுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கீங்க. போனதுமே வி வந்துட்டு வேறு பக்கம் போகிறாரு, பின்னாடியே ஒயனும் போகிறா. பட் நீங்கள் 3 பேரும் வந்து அவங்க போகிற பக்கம் போகாமல் ஆப்போசிட் சைட் போயிடுறீங்க. வி வந்து ஒரு பிளேஸில் நின்னுட்டு திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் மட்டும் தான் நிற்கிறீங்க. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, யாரையுமே காணோம். நீங்கள் பாட்டு, எங்கே அவங்களலாம் காணோம்? தெரியலை. சரி ஒயன், ம் நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணுன்னு இருக்கேன். இன்றைக்கி சொல்லட்டுமா? நீங்கள் வியை பாட்டு, சொல்லு. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மேலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஆனால் உன்னை பார்த்தேன்ல, அன்னையிலேருந்து நான் அதை பிலீவ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டே காலேஜ் அன்னைக்கு உன்னை பார்த்தேன். உன் கண்ணை மட்டும் பார்த்தே எனக்கு உன்னை பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் அட்ராக்ட் ஆகி, என்னவே மீறி அந்த அட்ராக்ஷன் லவ்வாக மாதிரி நிற்குது. இப்போ என்னால் நீ இல்லாத ஒரு லைஃப்பை நினச்சே பார்க்க முடில. இன்றைக்கும் நான் சொல்லலைன்னா லைஃப் லாங் இதை சொல்ல முடியாமையே போயிடுவோன்னு எனக்கு பயமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன். நீ உன் ஆன்சரை இப்பயே சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நீ யோசித்து பொறுமையாக சொல்லு. அவ்வளோதான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து போகிறான். நீங்கள் பாட்டு, வி ஒரு நிமிஷம். வி அப்படியே நிற்கிறான், திரும்பலாம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து வியை பாட்டு, எனக்கும் உன்னை பிடிக்கும். நீ ஃபர்ஸ்ட் டைம் என் மொபைல் எடுத்து கொடுத்தல, அன்னையிலேருந்தே எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனால் அது ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றீங்க. வி அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. பட் உங்களுக்கு தெரியலை. நீங்கள் திரும்ப, அதான் சொல்கிறேன்ல, இந்த ஒரு டைம் தான் சொல்லுவேன். இப்போவே என் ஃபேஸை பார்த்துக்கிட்டா தான் உண்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒயனும் உன்னால் பார்க்க முடியாது அப்படின்றீங்க. வி திரும்பி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்கள் வியை பாட்டு, அதுக்கப்புறம் நானும் அதை ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் என்றைக்கு நீ என்கிட்ட இன்டைரக்டாக அந்த பானிபூரி கடையில் வச்சு ப்ரப்போஸ் பண்ணியோ, அப்போலேருந்தே நானும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் தெரியும், இன்றைக்கி உன்கிட்ட சொல்லாட்டி இதை என்னால் சொல்ல முடியுமானே தெரியலை. அதனால தான் இன்றைக்கே சொல்லிடலான்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்க்குறீங்க. வி உங்களை பாட்டு, அப்புறம் அப்புறம் என்ன, அவ்வளோதான், எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் அப்படின்றீங்க. வீன்ட்டு, என்னடி நான் தான் அப்படி சொன்னேன்னா நீயும் இப்படி சொல்கிற, அந்த 3 வார்த்தையே சொல்லலாம்ல. நீங்கள் சிரிச்சுட்டே வி பக்கத்தில் போயிட்டு வியோட 2 கையையும் பிடிக்கிறீங்க. வி வந்து உங்கள் ஐஸே பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே வியோட ஐஸையே பார்த்துட்டு, ஐ லவ் யூ அப்படின்றீங்க. வி வந்து செம்ம ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ வந்து உங்கள் 2 பேருக்கும் பின்னாடியிலேருந்து 3 பேரும் வந்து கை தட்டிட்டு செம்மையாக கத்துறாங்க. நீங்கள் 2 பேரும் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே வந்துட்டு, 3 வருஷம் ஆயிருக்கு உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. அப்பா, நீங்கள் 2 பேரும் இதை சொல்லிக்கிறதுக்குள்ள நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எங்கள் 3 பேரோட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னு ஜிம்மன் சொல்கிறாரு. ஸோ வந்து எல்லாருமே சேர்ந்து செம்ம ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்க டாம்க்கு வந்து கிளம்பியாச்சு. இப்படியே ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் ரிட்டன் இந்தியா போகிறீங்க. எல்லாருமே ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்கீங்க. வி வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, போயே ஆகணுமா, இங்கேயே இருக்கலாம்ல ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது, நான் இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும். அதுவும் இல்லாமல் தெரியும்ல, நான் இந்தியா போயிட்டு 2 வீக்ஸில் ரிட்டன் கனடா போகணும் அப்படின்றீங்க. வீன்ட்டு, ஆமாம் ஆமாம், எனக்கு அதை நினச்சாலும் இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஆனால் சீக்கிரமாகவே நானும் கனடா வந்துடுவேன் அப்படின்றாரு. நீங்கள் வியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, வா வா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி இந்தியாவும் போயிடுறீங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் 5 மந்த்ஸ் நீங்களும் ஜெஸியும் வந்து கனடாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பாய்ஸ் 3 பேருமே வந்து கொரியாவிலே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஈவினிங் போல் நீங்கள் வந்து ரூமில் உட்காந்துருக்கீங்க. ஜெஸி வந்து லேப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே வந்து சும்மா வியோட ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜெஸின்ட்டு, என்ன மேடம், நாளைக்கு உங்களோட பர்த்டே, உங்கள் ஆள் வருவாரா? எப்படி வருவான், அவன் தான் நிறைய ஒர்க் இருக்குதுன்னு சொன்னானே. எனக்கு அவன் வரலாம் வேண்டாம், அவன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி ஒரு விஷ் பண்ணாலே போதும், நான் ஹாப்பி அப்படின்றீங்க. பார்க்குறேன். காலேஜ் படித்தப்பயே அவன் பர்த்டேனா சும்மா அவனை கையிலேயே பிடிக்க முடியாது, அலப்பறையை கூட்டிகிட்டு இருப்பான். இப்போ என்னென்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்றா. நீங்கள் சிரிச்சிட்டு,
உனக்கு பொறாமடி அப்படின்றீங்க. அவ எனக்கு என்ன பொறாமை? எனக்கெல்லாம் ஒரு பொறாமையும் கிடையாது. அவன் விஷ் பண்ணா நீ ஹாப்பினா எனக்கு அதுவே போதும் அப்படின்றா. ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டு நீங்க தூங்கிர்றீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. வந்து நீங்க காலேஜ் படிச்ச வரைக்குமே உங்களுக்கு கரெக்ட்டா 12:00லாம் கால் பண்ணி விஷ் பண்ணிருவாரு. பட் இந்த டைம் வந்து பண்ணவே இல்ல. மார்னிங் போல நீங்க தான் கால் பண்றீங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு, "சொல்லுவேன், இன்னைக்கு என்னோட பர்த்டே தெரியுமே. நீங்க வரியா? அங்கேயா? ம். ம். வர முடியுமான்னு தெரியலையே. என்னடா இவ்ளோ யோசிக்கிற? வர முடிஞ்சா வரேன். அப்போ முடியாது அப்படிதானே? ம். பாய்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வச்சிர்றீங்க. வந்து சிரிச்சுட்டு இருக்காரு. வந்து இப்ப நீங்க ஸ்டே பண்ணியிருக்க அந்த வீட்டுக்கு கீழ தான் நின்னுட்டுருக்காரு. நீங்க எப்பவும் போல ஆஃபீஸ்க்கு ரெடியாகி போறீங்க. உங்க ஃபேஸ்ல ஒரு ஹாப்பியே இல்ல. ஜெஸி உங்கள பார்த்து, "ஏன்டி மூஞ்சி அப்படி வச்சிருக்க?" அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. ஏன்னா நீ சிங்கிளா இருக்கல்ல" அப்படின்றீங்க. ஜெஸி உங்கள மொறச்சுட்டு, "எக்கேடோ கெட்டு போ! நான் ஆஃபீஸ்க்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கோவிச்சுட்டு போறா. நீங்க கத்திட்டு பின்னாடியே ஓடுறீங்க. பட் அவ நிக்கவே இல்ல. அவ பாட்டுக்கு போயிர்றா. டக்குன்னு பார்த்தா உங்க கைய யாரோ புடிச்சு இழுக்குறாங்க. நீங்க பார்க்குறீங்க அங்க வந்து செம்மையா பாக்ஸி ஸ்மைல் பண்ணி நின்னுட்டுருக்காரு. உங்களுக்கு அத பார்த்து தான் செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்க அப்படியே வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜெஸி அங்கேருந்து அத பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிர்றா. நீங்க வியோட ஹக்லேருந்து வெளிய வந்துட்டு, "ஏன்டா வரமாட்டேன்னு சொன்ன?" "அது சும்மா என் செல்லத்த ப்ராங்க் பண்ணி பார்த்தேன்" அப்படின்றாரு. நீங்க அடிக்கிறீங்க. சிரிச்சுட்டே, "சரி ஓகே. இன்னைக்கு டே ஃபுல்லா நான் உன் கூட தான் இருக்க போறேன். ஓகேவா?" "நிஜமாவா?" "நிஜமா." "என்னடி அசால்ட்டா நிஜமாவான்னு கேட்குற? பார்த்து 5 மந்த் ஆச்சுல்ல." ம். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? அதான் என் செல்லத்த பார்க்க ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு டே ஃபுல்லா உன் கூட மட்டும் தான் இருக்க போறேன் அப்படின்றாரு. நீங்க பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. ஓகேவா போலாம் அப்படின்னு சொல்லி உங்கள கூட்டு போறாரு. 2 பேரும் சேர்ந்து நெறைய பிளேஸ்க்கு போறீங்க. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்க. ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒரு பிளேஸ்ல உட்காந்து நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. அப்பதான் உங்கள பார்த்து, "ஹாப்பி பர்த்டே." இப்பதான் சாருக்கு சொல்லணும்னு தோணுதோ? ஆமாண்டி. ஒரு ஸ்பெஷலான பிளேஸில் வச்சு சொல்லணும்ல. அதனால தான் சொல்லாமயே இருந்தேன். உன்னை பார்க்க வந்ததே உன் பர்த்டே சர்ப்ரைஸ் தான். அப்போவே தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்றாரு. நீங்கள் வியப்பாட்டு, நான் எப்படி எப்படி சொல்லி சமாளிக்கிறேல்ல நீ அப்படின்றீங்க. சிரிக்கிறாரு. நீங்கள் வியப்பாட்டு, தேங்க்யூ. அவ்வளோதானா இல்லை கிஃப்ட் எதுவும் வச்சுருக்கியா? ஏய், நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன்டி. இந்த பர்த்டேயோட பெஸ்ட்டு கிஃப்ட்டே நான் தான். நீ என்னடானா வேறு கிஃப்டெல்லாம் கேட்டுட்ருக்க? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவரு சிரிச்சுட்டே அங்கே சைடில் திரும்பி பார்க்குறாரு. அங்கேருந்து ஒருத்தவங்க உங்களுக்கு கேக் கொண்டுட்டு வராங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக கேக் கட் பண்ணி சாப்பிட்றீங்க. இப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக போயிடுது. ஈவினிங் போல் ஒரு போட்டிங் போகிற பிளேஸ்க்கு போயிருக்கீங்க. வந்துட்டு, "வா போகலாம்." "ஆ, நான்லாம் வரலப்பா. எனக்கு தண்ணினாலே பயம்." "நீ போ, நான் இங்கேருந்து உன்னை பார்க்குறேன்" அப்படின்றீங்க. உங்களே பாட்டு, "வாயேன்டி." நீ போ." "சரி போ, நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதில் போகிறாரு. நீங்கள் அப்படியே அங்கே கரையில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. அந்த போட்டில் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஹார்ட் காமிக்கிறது, லவ் யூ சொல்கிறது, கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. செம்ம ஹாப்பியாக இருக்காரு. நீங்களும் அதெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்கீங்க. அப்படியே நைட்டு போல் வீட்டுக்கு வரீங்க. வீட்டில் ஜெஸி இல்லை. நீங்கள் கால் பண்ணுறீங்க. அவள் அட்டன் பண்ணிட்டு, "இன்றைக்கி நான் இங்கே நம்ம ஆஃபீஸ் மேட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன். நீயும் ஹாப்பியாக இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்து, "என்னாச்சு?" "ஒன்றும் இல்லை. நம்ம டின்னர் ரெடி பண்ணலாமா?" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் ஒன்றா போயிட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஜாலியாக விளாண்டுட்டு பேசிட்டு இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவியில் மூவி போட்டு 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் கிளம்பிடுறாரு. நீங்களும் பாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிடுறீங்க. பட் ஸ்ட்ரைட்டாக கொரியா போல் அவர் அங்கேருந்து இந்தியா தான் வராரு. அவரோட பேரண்ட்ஸ் ஆல்ரெடி இந்தியாவுக்கு வர சொல்லியிருப்பாரு. ஸோ சொல்லிவிட்டு அப்படியே போய் உங்கள் வீட்டில் தான் பேசுகிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்கல. அதுக்கப்புறமா அவங்களாம் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்குமே தெரிஞ்சிருது. ஸோ உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நீங்கள் எந்த கஷ்டமும் படாமல் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டாருன்னு. அப்புறம் அப்படியே நீங்கள் உங்கள் ஒர்க்கை கொரியாக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டீங்க. நீங்களும் இப்போ செம்ம ஹாப்பியாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படியே கூட உங்கள் லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் நீங்கள் 2 பேரும் மேரேஜும் பண்ணிக்கிட்டீங்க வித் யுவர் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட. ஹாப்பி லைஃப், ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆஃப்டர் லாங் டைம் என்னோடய வாய்ஸ் கேட்டதில் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு பர்ஸ்னலாக ஒரு சில பிரச்சனையெல்லாம் இருந்தது. அதனால தான் நான் சேனலை டெலீட் பண்ணிட்டேன்.
இதுக்கப்புறம் அப்படி ஒரு சேனல் நான் ஸ்டார்ட்டும் பண்ண மாட்டேன். என்னால் முடியும் போதெல்லாம் நான் இந்த சேனலில் வந்து வீடியோ போடுறேன். ஓகேயா? அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.